காவல்துறையினரின் கெடுபிடியால் தமிழ்நாட்டில் பதுங்கியிருந்த புதுச்சேரி ரவுடியின் மனைவிக்கு போன் செய்து மிரட்டிய கும்பல் அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். பிரபல ரவுடியை கடத்திச் சென்று கொடூரமாக கொலை செய்தது யார்? கொலைகாளிகள் சிக்கினார்களா? ஏரிக்கரையில் நடந்தது என்ன? நீலந்தாங்கல் ஏரிக்கரை பக்கத்துல எப்பவுமே பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. ஒருத்தர் 2 பேர் தான் அந்த வழியா போவாங்க. அப்படி அந்த வழியா காலையில 6 மணிக்கு இளைஞர் ஒருத்தர் பைக்ல போயிருக்காரு. பைக்கை ஓரங்கட்டிட்டு இயற்கை உபாதை கழிக்க போன இளைஞர் ஐயோ அம்மான்னு கத்துக்கிட்டே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காரு. தன்னோட பைக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ண இளைஞர் ஊருக்குள்ள போய் 4-5 பேரை அழைச்சிட்டு மறுபடியும் ஏரிக்கரைக்கு வந்திருக்காரு. அவர் கூட வந்தவங்களும் கதி கலங்கி போய் நின்று இருக்காங்க. ஏன்னா அங்க இளைஞர் ஒருத்தர் முகம், தலை, நெஞ்சினு எல்லா இடமும் அரிவாளால குத்தி கிழிக்கப்பட்ட நிலையில கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை ஆட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. யார் இந்த இளைஞர்? இளைஞரை கொடூரமா கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விசாரணையை வேகப்படுத்தினாங்க. சடலம் கிடந்த இடத்துக்கு வந்த தடயவியல் நிபுணர்கள் ரத்தம் படிஞ்சிருந்த மணலை சேகரிச்சுட்டு இருந்தப்ப அங்க 2 செல்போன்கள் கிடந்ததை பார்த்திருக்காங்க. அடுத்து அந்த செல்போன்களை கைப்பற்றின காவலர்கள் அதை வச்சு விசாரணை செஞ்சப்ப இறந்து கிடந்தது புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பனுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த ஐயப்பன் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்தாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. புதுச்சேரி இந்திரா நகரை சேர்ந்த ஐயப்பன் வட்டிக்கு பணம் கொடுக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐயப்பன் மேல கொலை, கொள்ளை, வெடிகுண்டு வீசினதுன்னு ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால போலீஸ்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பதுங்கியிருந்ததாகவும் தினமும் திருவண்ணாமலை வேலையம்பாக்கத்துல சீட்டு விளையாடுறதுக்காக போயிட்டு வந்ததாகவும் அங்க சீட்டு விளையாடுறவங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஐயப்பனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சந்துரு, முத்துக்குமார்னு 2 பேருக்கு ஐயப்பன் 3.5 லட்சம் கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் அது சம்பந்தமா 3 பேருக்கும் இடையில சண்டை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல ஐயப்பன் வழக்கம் போல நேத்து நைட்டு வேலையம்பாக்கத்துல சீட்டு விளையாடுறதுக்காக போனதாகவும் இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்துருவும் முத்துக்குமாரும் புதுச்சேரியில இருந்து இன்னோவா கார்ல திருவண்ணாமலைக்கு வந்து அங்க இருந்த ஐயப்பனை கடத்திட்டு போய் நீலந்தாங்கல் ஏரிக்கரையில வச்சு சரமாரியா வெட்டி கொன்னு இருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதே நேரம் ஐயப்பனை கார்ல கடத்திட்டு போனவங்க அவரோட மனைவிக்கு கால் பண்ணதாகவும் நாங்க கேட்குற பணத்தை கொடுக்கலனா ஐயப்பனோட கதையை முடிச்சிருவோன்னு சொல்லி மிரட்டினதாகவும் சொல்லப்படுது. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற வேட்டவலம் போலீஸ் தலைமறைவா இருக்கிற சந்துருவையும் முத்துக்குமாரையும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சாதான் ஐயப்பன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில கொலை செய்யப்பட்டாரா இல்ல இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணம் இருக்குதாங்கிறதும் தெரிய வரும். அதே நேரம் சந்துரு, முத்துக்குமார் மட்டும் இல்லாம இன்னும் 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு வர்றாங்க.